ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டேன்றதுனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. நடிகைகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பூத்ல வந்து பாத்தீங்கன்னா போய் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தியான கூடுதலான தகவல் நம்ம பாத்தீங்கன்னா இனிப்புல வந்து பாஷா பாய் இருக்கிறாரு. பாஷா பாய் சொல்லுவாரு. இனிப்புல இருக்கிறீங்களா பாஷா பாய்? இனிப்பிலே தான் வந்து இருக்கிற ரமேஷ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த எலெக்ஷன் நாளை குறித்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து போட்டுட்டே இருக்கிறாங்க. அதை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலைவர்கள், அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, சீமானுடைய கட்சி, அதுக்கப்புறம் விஜய் டிவிகே தலைவர், எல்லா தலைவரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரபலமான நடிகைகள் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டை வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மும்மரமா வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஆர்வத்தோட வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. மக்கள் இடையில வந்து பாத்தீங்கன்னா யார் வருவாங்க அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு இதுவா இருக்கு. இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு அதோடைய செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா வரக்குள்ளதான் தெரியும் யார் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த 4 கட்சிகள் மேலோக்கி இருக்கிற அந்த 4 கட்சிகள் இருந்து யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது தெரியும். அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொறுத்திருந்து நம்ம வந்து பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் யார் ஜெயிக்க போறாங்கன்னு. அதனால இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நேரங்கள் இருக்கிறது. யாரு வந்து இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுகள் போடலையோ அவங்க போய் சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா போய் ஓட்டுகளை பதிவு செஞ்சிருங்க. ஆர்வத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பதிஞ்சிட்டு இருக்காங்க. சரி ரமேஷ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தகவல்கள் இன்னைக்கான செய்திகளுடைய தகவல்கள் இதுதான். கொஞ்சம் நான் வந்து வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம பேச வேண்டியது இருக்குது. சம்பவ இடத்துல வந்து போய் நான் இப்பதான் பார்வையிட்டு இருக்கிறேன். இதுதான் ரமேஷ் தகவல்கள். இதுதான். நன்றி பாஷா பாய், தகவல்களுக்கு நன்றி. இதன் போன்ற தகவல்களை டக்குன்னு அறிஞ்சிக்கிறதுக்கு இப்பவே நம்ம சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பண்ணி வச்சுக்கோங்க. இப்பவே பெல் பட்டனே ஏற்றிக்கோங்க.